ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நாம் கொஞ்ச நேரம் நிம்ரோத்தை குறித்து பார்க்க போகிறோம். நோவாவுடைய மகன் காமுடைய பிள்ளை கூஷனுடைய மகன் நிம்ரோத். இவன் வேட்டைக்காரனாக இருந்து வல்லவனாய் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இவன் ஒரு ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறான். சினேயார் தேசத்தில் அவன் அநேக பட்டணங்களை கட்டி அங்கே இருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 10:8 வாசிக்க கேட்போம். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். 10:9 வாசிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்குச்சொல் உண்டாயிற்று. இவன் வேட்டைக்காரனாக இருந்தான், பலசாலியாக இருந்திருக்கிறான், எல்லாம் ஓகே. ஆனால் இவன் தேவனை தேடினதோ, கர்த்தரை கர்த்தருக்கு பலி விட்டதோ, கர்த்தரை மகிமைப்படுத்தினதோ ஒன்றும் இல்லை. பூமியில் பிறந்த சந்ததியில் ஒன்று மனுஷ சந்ததி, ஒன்று தேவ சந்ததி. இந்த காமின் வம்சத்தில் பிறக்கிற இவன் நிம்ரோத் மனுஷ சந்ததியாக இருக்கிறான். கர்த்தருக்காக எதையும் செய்தது மாதிரி இல்லை. அவன் வேட்டையாடினான், சாப்பிட்டான், ராஜ்யத்தை சினேயார் தேசத்தில் ராஜ்யத்தை அமைத்தான், கோபுரங்களை கோட்டைகளெல்லாம் கட்டினான் என்று தான் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலே இவன் காமின் வம்சத்திலிருந்து பிறந்த இவன் நிம்ரோத் தெற்கு சாம்ராஜ்யம் என்றும், சேமுக்கு பிறந்த அசூர் என்பதுதான் அசீரியன் என்று அதுக்கு பேர் விளங்கினது. அவர்கள் வடக்கு ராஜ்யம் என்றும், அசிரியர்கள் வடக்கு ராஜ்யமாகவும் இவன் தெற்கு ராஜ்யமாகவும் இருந்திருக்கிறான். இவன் கை ஓங்கி பலத்து வடக்கு ராஜ்யத்தையும் மேற்கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவனாக இருந்திருக்கிறான். இவன் 5 பட்டணங்களை கட்டியிருக்கிறான். அதில் ஒன்று தான் பாபேல் பட்டணம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்க கேட்போம். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாக்கும் நடுவே ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். கடைசியாக பாபேல் அவனுடைய சிட்டியை கட்டி பாபேலை அவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து 60 வருஷம் அவன் அங்கே அரசாண்டான் என்று சில கல்வெட்டினுடைய ஆதாரத்திலிருந்து சொல்ல முடிகிறது. இவன் காலத்தில் தான் அந்த பாபேல் கட்டப்பட்டது. அப்போ ஒரே பாஷையாக இருந்தது, ஒரே இடமாக இருந்தது. தேவன் பூமியை பகுத்து போடவில்லை, ஒரே பாஷை, ஒரே இடமாக இருந்தது. அதனால் இவனுடைய சாம்ராஜ்யம் மிகவும் பலத்திருந்தது. எனக்கு அன்பான சகோதரா சகோதரிகளே, எவ்வளோதான் இந்த பூமியில் மனிதன் நல்ல வீடை கட்டி நல்ல வருமானத்தை கொண்டு வந்து நல்ல குடும்பத்தை நடத்தி சாப்பிட்டு திருப்தியாக அவன் வாழ்ந்தாலும் கடவுளோடு இணைந்த அவன் வாழ்க்கை இல்லை. கடவுளுக்காக ஒன்றை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இல்லை. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிறான். கடவுளுடைய நீதி நியாயங்களின்படி அவன் வாழாது இருக்கிறான் என்றால் அவன் ஒரு மிருகத்துக்கு சமானமாக காணப்படுகிறான். அவனுடைய மிருகத்துக்கு சமானமாக காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மிருகம் மரித்து அவன் ஆவி போகிறது போல மனுஷனும் மரித்து அவன் ஆவி பாதாளத்தில் இறங்குகிறது என்று சொல்லுகிறது. மிருகத்துக்கு ஒப்பாக மனுஷனுடைய ஆவி இறங்குகிறது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அநேகருக்கு விதர்ப்பமாக தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ மனுஷர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவ வித்துக்கள் என்று அழைக்கிறார்கள். தேவ சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. இது மனுஷ சந்ததியினுடைய ஆவி மிருகத்துக்கு ஒப்பாக இறங்குகிறது என்று வேதத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்கள் எல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷர் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. மனுஷன் ஆனால் தேவ மனுஷர்கள் அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகள் விசேஷமானவர்கள். ஏனால் இந்த பூமியில் மட்டும் வாழ்வதல்ல, பரலோகத்திலையும் அவர் வாழப்போகிறார்கள். ஆண்டவரோடு கூட அதிகாரத்தில் உட்காரப் போகிறார்கள். ஆனால் மனுஷனாக இருந்தாலும் இவன் பாருங்கள், நல்ல வேட்டையாடினா,
பட்டணங்களை கட்டினான், ராஜ்யத்தை அமைத்தான், எல்லாம் செஞ்சான். நோவாக்கு பின்பு ஒரு ராஜ்யம் அமைத்த ஒரு மனிதன் யார் என்றால் இந்த நிம்ரோத். ஆனால் மனுஷ சாம்ராஜ்யம், தேவனுக்குரிய தேவ மனுஷனான ஒரு மனுஷன் இவன் இல்லை. தேவனை பற்றிய அறிவில்லாமல், தேவ நீதியில் நடக்காமல் மனுஷ சாம்ராஜ்யத்தை அமைத்த ஒரு மனிதன் இவன். 5 பட்டணங்களை கட்டினான். அதில் ஒன்றுதான் பாபேல் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த பாபேலை கூட எதுக்கு கட்டுகிறார்கள் என்றால் பேர் உண்டாக்கத்தக்க கட்டுகிறார்கள் என்று ஆதியாகமம் 11:1 வாசி கேட்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினியார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். பின்னும் அவர்கள், நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். பேர் உண்டாக்கத்தக்கதாக அவர்கள் கட்டுகிறார்கள். எத்தனை நாள் இவர்கள் இருந்து பேரை பார்க்க போகிறாங்க? எத்தனை நாள் இவங்க பேர் இருக்க பொழுது? எவ்வளோ வல்லமையான மனுஷனாக இருந்தாலும் சரி, பலவானாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் பேர் இந்த பூமியில் மறக்கப்பட்டு மறந்து போகப்படுகிறது. முன்காலத்தில் வாழ்ந்த ராஜாவின் பேர்களெல்லாம் இப்போது யாருக்கும் தெரியாது. உலகத்தையே கைப்பற்றின மகா அலெக்சாண்டருடைய பேர் இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏதோ பாடப்புஸ்தகத்தில் வர்றதுனால தெரியுது, இல்லைன்னா தெரியாது. இவங்க பேர் உண்டாக்க இதை கட்டுகிறார்களாம். எனக்கு அன்பான தேவஜனமே, 1 கொரிந்தியரில் நாம் படிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:26 வாசி கேட்போம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. யாரும் இல்லை. அந்தந்த காலத்தில் வந்தால் போயினே இருக்கணும். ஆனால் தேவ புத்திரர், தேவ ஜனம், தேவ மனுஷர் மட்டும்தான் எப்போதும் இந்த பூமியிலையும் பரலோக ராஜ்யத்திலையும் விசேஷமாக நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். அதனால் நாம் அதை குறித்து எப்பொழுதும் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆதியாகமம் 11:3 வாசி கேட்போம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக இலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. நிலக்கீல், பூமியிலே இயற்கையாக இருக்கிற கீழே வைத்து செங்கல், கல்லுக்கு பதிலாக செங்கலை சுட்டு, அந்த பீரியடில் தான் செங்கலை சுடக்கூடிய அறிவு அவங்களுக்கு வந்தது. செங்கலை ஷேப்பாக சுட்டு நிலக்கீழ வைத்து இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. இந்த பாபேல் என்பது தான் இப்பொழுது அதுக்கப்புறம் பாபிலோ என்று பேர் மாறிச்சு. அதுக்கப்புறம் பாபிலோன் என்று பேர் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இக்காலத்தில் பாக்தாத் என்று ஈராக்கில் இருக்கிற பட்டணத்தின் பேரை நாம் சொல்லுகிறோம். அந்த பாக்தாத் தான் இந்த பாபிலோன், அந்த ஈராக்கு தான் இவர்கள் வாழ்ந்த இடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் ஒரு சதுப்பு நிலத்தில் அவர்கள் போட்ட அந்த அஸ்திபாரமானது இருக்கிறது என்று வரலாற்று ஆசாரியர்களெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கட்டின கீழே அப்படியே அஸ்திபாரம் போட்டதெல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை நிறுத்தி போட்டார், பாஷையை தாறுமாறாக்கி அவைகளை நிறுத்தி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதையும் வாசிக்க கேட்போம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இந்த பாபேல் பட்டணத்தையும் பாபேல் கோபுரத்தையும் கட்டுற வேலைகளை தேவன் எப்படி நிறுத்துறாருன்னா, பாஷையை பிரித்து போட்டு, பாஷையெல்லாம் பிரித்து போட்டு பல பாஷையை அவங்களுக்குள்ளே கொடுத்து அதை நிறுத்தி போட்டார். அதனால் நிம்ரோத்தினுடைய பிளான் அங்கே ஃபெயிலியர் ஆனது. பிரசங்கி 6:7 வாசி கேட்போம். மனுஷர் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ஒன்றுமே கிடையாது. ஏதோ பிரயாசப்படுறான், சாப்பிட்றான், திருப்தியாக சாப்பிட்டுக்கிறான், வேறு ஒன்றுக்கும் அவனுக்கு பிரயோஜனம், அவனுக்கு மனதுக்கோ திருப்தி இல்லை. ஏன்னா அவனுடைய ஆசை மிகுதியாக இருக்குது. ஆசை மனுஷனுக்கு பூமியை விட பெருசாக இருக்குது. ஆனால் அனுபவிக்கக்கூடிய வயசும் இல்லை, அனுபவிக்கக்கூடிய உடம்பும் கிடையாது, ஜீவனின் நாட்களும் அவனுக்கு கிடையாது. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் செல்ல வேண்டுமே என்பதை குறித்து அவன் சிந்திக்காமல் இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் நாம் அதை எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய அறிவை தேவன் நமக்கு தந்திருப்பார்.
பிரசங்கி 1:3 வாசி கேட்போம். சூரியனுக்கு கீழே மனுஷர் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? என்ன பலன்? எவ்வளோ பிரயாசப்பட்டு 100 ஏக்கரை சம்பாதித்து அதில் கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் பெரிய கோட்டையை கட்டி அவன் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் அவனுக்கு என்ன பலன்? இன்னத்தை எடுத்துன்னு போக போகிறான். தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் திரும்பி போகிறான். தன் கையின் பிரயாசத்தின் பலனை அவன் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. நாம் பவுல் சொல்றார், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதனால் ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷர்களாய் வாழ்ந்து இந்த பூமியில் வாழும் போதே கர்த்தர் சத்தியத்தில் வாழ்ந்து கர்த்தருக்காக செயல்பட்டு கர்த்தருக்காக கனித்தந்து வாழுகிற ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ வித்துக்கள், தேவ மனுஷர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். சில பேர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு நில நேர், தன்னோட நல்ல வருமானம், வேலை, வாகனம், வீடு எல்லாம் அமைஞ்ச பிறகு, நல்ல பெரிய பெரிய மனுஷங்களுக்கு நமக்கு உறவு கிடைச்ச பிறகு, அந்தஸ்தில் உயர்ந்து பெரிய பெரிய அதிகாரி கட்சிக்காரர்கள்லாம் கிடைத்த பிறகு கர்த்தரை மறந்துடுறாங்க. ஆனால் எரேமியா சொல்கிறார் பாருங்க, 17:5 வாசி கேட்போம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டான். ஆவிக்குரியவர்களே, எத்தனை உனக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் மனித தயவுகளும் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய தொடர்புகளும் உனக்கு கிடைச்சா கூட நீ என்னைக்கும் கனவுல கூட ஆண்டவரை விட்டுறக்கூடாது. கர்த்தரை பிடிச்சிக்கணும். ஆகவே நோவா காலத்துக்கு பின்பு ஒரு ராஜாவும் 5 பட்டணங்களை கட்டின மனிதனும் அநேக வருஷங்கள் சாம்ராஜ்யம் நடத்தின ஒரு வல்லரசு தலைவனுமாய் இருந்தவன் இந்த நிம்ரோத். ஆனாலும் தேவனுடைய வழிகளிலோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலோ அவன் இருந்ததாக இந்த வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. அவன் ஒரு மனுஷனாய் மாத்திரம் இருக்கிறான். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால், உலக மனுஷனாய் வாழுகிறவன், உலகத்தில் மனிதனாய் மாத்திரம் வாழுகிறவன், அவனுக்கு சொத்து சேர்க்கணும், பில்டிங் கட்டணும், நல்லா சாப்பிடணும், இதுதான் அவனுக்கு அறிவு இருக்குதே தவிர கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம், அவர் சத்தியத்தின் அறிவை பெறலாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தம் அடையலாம், தேவனை சந்திக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லாத இருக்கிறதை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. ஆகவே நிம்ரோத்தை போல ஒருவரும் நாம் வாழாதபடி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.